வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகலூருங்க. நம்ம வீட்லேருந்து கிளம்பி வந்தாச்சுங்க. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45 ஆகுதுங்க. என்ன லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தாவே தெரியும். ஓடு என்ன ஓடு, மண் ஓடுங்க இது. அண்ணன் வந்து வண்டி வேலையெல்லாம் முடிச்சுன்னு அண்ணனே எடுத்து வந்துட்டாங்க. ஆனால் வந்துருங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அண்ணன் வந்து ஜம்முன்னு எடுத்து வந்துட்டாங்க. தூங்குறாங்க வண்டிக்குள்ளே. யார் யார் வல்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, நானும் இன்னொருத்தர் வந்து அதிசயம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வீட்டில் வராருங்க. காட்டுறோம் சரி. இப்படி வருது எங்க அப்பாங்க. என்ன சொல்றேன் எதுல சொல்ல, என் அப்பா ஃபுல்லா ஊடெல்லாம் பார்த்துருக்குறாங்க. வந்து வண்டியில் வந்து சமையல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமையல் ஆனால் ஒன்றும் செய்யலைங்க. வீட்டுல இருந்து எங்கள் அம்மா வந்து சித்திரன் கொஜ்ஜு பண்ணி கொடுத்தாங்க. சோறு வந்து வச்சாச்சு, அதே சாப்பிட்டுன்னு இன்னைக்கு குழப்ப தள்ளி பண்ணிட்டாங்க. இங்கே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க உங்களுக்கு எப்படி இந்த ஓடெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். கடைசி 5 நாள் கழிச்சு நம்மளை ராசனை பார்த்தாச்சுங்க. இப்போதான் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. வந்து எவ்வளோ லோடு ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதி லோடு ஏற்றிட்டாங்க. எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 டன் வரும். எங்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ ஒரு சொன்னாங்களே ஹைதராபாத் பக்கங்க. ஹைதராபாத் நெலகுண்டாவா ஏதோ ஒன்று சொன்னாங்க. நெலகுண்டாவா தான் இருக்கும். பில்லும் தான் கரெக்டாக தெரியுங்க. இங்கெல்லாம் வந்து லைட்டாக அனலாக இருக்குங்க. பக்கம் போனாவே அப்படியே ஒரு மாதிரி கப்ப கப்ப கப்பன்னு அனலாக இருக்குது. செம சூடு பா, நல்லாவே சூடாகுது. பச்சை ஓடு வந்து உள்ளே வந்து வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, கலரே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இதுவும் லைட்டாக சூடாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் இருங்க, காட்டுறோம். லைட் போட்டால் காலு பையா செம செம சூடாக இருக்குது. இங்கே குஹங்க சரியான சூடாக இருக்குது. கரைஞ்சிரும் போலக்குது உள்ள இருந்தா. சரியா சூடாக இருக்குது திடீர் உள்ள, செம சூடு. ஓடு வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இங்கே வந்து காய வைக்கிறாங்க. காய வச்சு திரும்ப போயிட்டு அந்த அதோட ஈட்டு மாதிரி ஏதோ ப்ரொசீஜர் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சிடறாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அங்கே போல வாங்க, செம்மையாக ப்ரெஸ் பண்ணுறாங்க, பார்க்கலாம். செம்மையாக மண் அடித்து ப்ரெஸ் அடிக்கிறாங்க பாருங்க. ஒரு 30 செகண்ட் ஒரு ரோடு ரெடி ஆகுது. 30 செகண்ட் தான் தெரியும் ஒரு ரோடுக்கு. 10 செகண்ட் ரெடி ஆகுது. லோடு வந்து ஆவர கண்டிஷனுங்க. இன்னொரு கொஞ்சம் இருக்கு. அப்போ வந்து கிளம்பிட்டாங்க, போயிட்டா. பாய். சரி, போயிட்டு கூப்பிடு. சரி, பாய். பில்லு வந்தால் தாங்க தெரியும். ஒரு ஹைதராபாத்ன்றாங்க, நெலகுண்டான்றாங்க, கரெக்டாக தெரியல. ஆனால் உள்ளே வந்துங்க, இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ டிகிரியில் வேவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 டிகிரி செல்சியஸில் வேவுமாங்க இது. அந்தளவு ஹீட்டர். இங்கே நிற்கிறலங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு அடி தள்ளி நிற்கிறேன். இங்கே அப்படியே அனல் அடிக்குதுங்க நல்லாவே. செம சூடு இது. 850 டிகிரின்னா அப்படியே பழுத்துருவாங்க. அப்படியே ஒரு மாதிரி எப்படின்னா சாம்பல் மாதிரி ஆயிடுவாங்க. ஆயிடுச்சு, இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ஏற்றி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆகுதுங்க. இங்கேருந்து ரிவேஸே போகணுமே, எப்படி போகிறது? சரி, எதுவும் பண்ணுவோம். மேலே அந்த ஆவி போகிறது வந்து நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க. இப்படி இங்கெல்லாம் லோடு வந்து ஏற்றி முடிச்சாச்சு. ஜம்மு ஃபுல்லாக லோடு ஏற்றியாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது? 1:30 ஆகுதுங்க.
சரிங்க, பாய் போட்டு அப்படியே கண்டினியூ பண்றோம். ஓ, லோடு ஏற்றின்னு வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. கிளம்புறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மணி வந்து 4 மணி ஆயிடுச்சுங்க. இவே பில்லு அது ஜெராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடணுமா இருந்துச்சுங்க. அதெல்லாம் பண்ணிக்கினேன். ஏடிஎம்ல கொஞ்சம் காசு எடுத்துன்னு போகிறதுக்குள்ளேயே 4 மணி ஆயிடுச்சு. அனந்தபூர் பக்கம் வந்தாச்சுங்க. மழை வந்து அடிச்சு பிடிக்குதுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா மழை பெஞ்சுனே இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது கிளைமேட்டோட. ஆனால் எதுக்கு தான் மழை பெய்யுதுன்னு தெரியலங்க. இந்த சீசன் வந்து மழை சீசனே கிடையாது, ஆனால் மழை பெய்யுது நல்லாவே. நானும் நிற்கும்னு பார்க்குறேன்னா மழையா நிற்கணும், ஒன்றும் நிற்கல. வண்டியில் லைட் வேற பீஸ் போயிட்டுக்குதுங்க. ரைட் சைடு மட்டும் தான் இருக்குது, லெஃப்ட் சைடு ரெண்டுமே போயிடுச்சுங்க. எல்இடி வச்சு தான் ஓட்டி நிற்கிறேங்க. அப்போ இந்த நேரம் ஊருக்கு போய்ட்டு தான் லைட்டை பார்க்கணும். லைட்டை பார்க்கறத மறந்து லைட்டு வாங்கினிக்குதுங்க. பீஸ் போன லைட்டு வாங்கினிக்குது. ஆனால் அந்த ஓல்டரு வேற மாதிரி வாங்கிடுச்சிங்க. இல்லை அப்படின்னா லைட்டை போட்டுருவோம். செம்ம மழை. மழை பெய்யுது மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. மணி 12 மணிலேருந்து மழை பெஞ்சுது. அதுக்கு முன்னாடியே 1 மணி நேரம் வந்து பெஞ்சினே இருக்குது. 11 மணிலேருந்து பெய்யுதுங்க மழை. இது ஏழு பெஞ்சினே இருக்குது, ஓயாத பெய்யுதுங்க மழை. சாமி, மணி பார்த்தா 3 மணி வரைக்கும் பெய்யுது. இன்னும் நிற்கலைங்க மழை. நீச்ச பாட கிடையாது, பெஞ்சினே இருக்குது. கர்னூர் பக்கம் வந்தாச்சுங்க. கர்னூருக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. நெலகொண்டாவோட கிளப்புங்க இது. செம்மையா பண்ணுறாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ இப்படி இது இந்த ஓடு போட்டுக்கிறாங்களே, அந்த ஓடு தாங்க நம்ம வண்டியில் ஃபுல்லாக இருக்கிறது. இதுதான் சைட்டுன்னு கிடந்தாங்களா, எல்லாம் போடுவோம் உங்களுக்கு. செம்ம கட்டாகுமா. டைம் பார்த்தா 4:30. எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்தோம். ஆனால் லோடு வந்து இத்தனை இறக்குறாங்க. பாய் வந்து அவுட்ஸுன்னு வச்சுங்க. மழை அடிச்சு மழையில் எல்லாம் தண்ணி நின்றுங்க போடுது. சரியான மழை. ஆனால் இந்த ஏரியா ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஃபைனலி பாய் வந்து அல்ட்டி பிடிச்சி வச்சுங்க. லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ லோடு உடஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் எங்கள் ரோடு. அப்புறமேட்டு இங்கே ரோடு. அவ்வளோதான். கரெக்டாக அந்த ரவுண்டாக இருக்குது இல்லைங்க, அங்கே வந்து வண்டியே வந்து கட் ஆகலைங்க. இப்படி ஏற்றி பார்த்துங்க, அப்படி ஏற்றி பார்த்துங்க, கட்டே ஆகல. வண்டி வந்துச்சு. போன வாரம் தான் ஒரு வண்டி வந்துச்சு, நேற்று ஒரு வண்டி வந்துச்சு. அந்த மேலே ஒருத்தர் இருக்கிறாங்க பார்த்து தெரிஞ்சுனாங்க. அவங்க சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆட்டி பார்த்தா நம்மளுக்கு தாங்க டேமேஜ். இங்கே பார்த்தீங்களா, லைட்டாக அப்படி டச் ஆயிடுச்சுங்க. வருதுன்னா ஒன்றும் பண்ண முடியல. சரி அப்படின்னு சொல்லி வண்டி உள்ள எடுத்து வந்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகுதுங்க. அப்படியே சூரியன் வந்து சன்செட் ஆற ஆரம்பிச்சிட்டான் அந்த செடிக்கு பின்னாடி. நல்லா இருக்குது கிளைமேட். ஆனால் வந்து காற்றே வந்து அடிக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி வேக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேகமாக இறக்குனாங்க. அப்படியே இப்போ டல்லாகிடுச்சிங்க. லோடு வந்து கால்வாசி இறக்கிட்டாங்க. புரியுதா? காத்துல வரும்போது வந்துங்க எந்த பெருசா வண்டி எந்த இல்லைங்க. இப்ப பாருங்க எவ்வளவு வண்டி இருக்குது. ஃபுல்லா வண்டி இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுதுங்க. லோடு வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. கால்வாசி இறக்கிக்கிறாங்க. காற்றுல பொறுமையாக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்முனா ஆயிடுச்சுங்க. வண்டியில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிசயமான சிக்கன் எடுத்துங்க. வரும்போது மத்தியானம் 1 கிலோ சிக்கன் எடுத்துங்க. காத்தால சாப்பிடல, அப்படியே சிக்கன் எடுத்துங்க. சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிடுங்க. இப்போ அப்படியே அந்த குழம்பையும் அப்படியே சூடு பண்ணிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு படுத்து வேண்டித்தாங்க. காத்தால லோடு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கலாம். வெறிக்கினே இருக்கிறாங்க.
வந்த 11 மணிக்கே வந்தாங்க, அப்போ இறக்கி விட்டுருந்தாங்க அப்படின்னா வந்து வேலை முடிஞ்சிடும் என்னாரா ஏன்னா லோடு எதுனா கேட்டாங்களாம். சரி விடுங்க, காத்தால பொறுமையாக நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்க லோடு ஆகுமா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறதுலே தெரியலைங்க. நான் ஏதோ லோடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு வந்துட்டான். இங்கேருந்து எந்த பக்கம் போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஐடியாவே இல்லாத இருக்கிறான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஆனாலும் இங்கேயும் எங்கன்னா லோடு ஏற்றுற மாதிரி பார்க்கலாம். இப்படி அப்படி வேறவங்கள கேட்டால் இங்கே எங்கன்னா ஆஃபீஸ் இருக்குன்னா தெரியல. இங்கேருந்து சேடை போகணுன்றாங்க. சேடை இங்கேருந்து 250 கிலோமீட்டர் இருக்குது. 210 220 கிலோமீட்டர் இருக்குது. ஹைதராபாத்தும் அதிகம் இருக்குது கிலோமீட்டர். இது ஒன்று பண்ணலாம், காத்தால பார்ப்போம். திடீர்னு ஆளை பார்த்து யாருமே காணுங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. அப்போ கிர்றன்னு அந்த வண்டி ஒரு வண்டி இல்லை, ஃபுல்லாக அனாதி இருக்குது. தூங்கிருந்தாங்க, ஒரு கால் வந்துச்சு, எழுந்து பேசிட்டு சரி எவ்வளோ இறக்கினுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு வரோம். ஒருத்தரையும் காணுங்க. காற்றுல இருக்கவங்களாம் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. பார்ப்போம். கரெக்டாக இன்னும் பாதி இருக்குங்க. சரி பொறுமையாக இறக்கி விட்டோம், பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. லோடு இறக்கினே இருக்கிறாங்க. சரிங்க, அப்படியே போய் தூங்கலாம். லேட்டாக கண்ணெல்லாம் அவர் எரியுது. விரட்டும், அவரோட வண்டி முன்னாடி விடுன்னு சொன்னோன்னு நினைக்கிறான். பார்ப்போம். வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெடிகாலம் 3 மணிக்கு முடிச்சிட்டாங்க இறக்கி. இப்போ லோடு வந்து கேட்கணுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஆரம்பிக்கல. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுதுங்க. இனிமேல் தான் கேட்கணும். அது வரைக்கும் இங்கேயே இருக்கலாங்க. என்னோட கணிப்பு வந்து ஒரு 11 மணிக்கெலாம் வந்து இறக்கி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தா 3 மணி வரைக்கும் இறக்குனாங்க. பரவாயில்ல, 4 பேர் இருந்தாங்க, இறக்கி முடிச்சாங்க. இதுக்கு வந்து இறக்கக்கூடியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. லோடு வந்து செட் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:45. கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு உட்காந்து லோடு செட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு உட்காந்துங்க. சாப்பிட்டு யானைகளெல்லாம் எழுந்துச்சு எல்லாத்தையும் வெளிக்கு போட்டு உட்காந்து லோடு செட் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு ஏற்றுற மாதிரிங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் சொல்கிறேங்க. அப்புறமேட்டு இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தொட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் எப்பயும் போல் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் கேட்டேன், யாரும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கமெண்ட் பண்ணலுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு போகலான்னு சொன்னால் அது இன்னும் யாரும் பெருசாக ரெஸ்பான்ஸ். ஆனால் எனக்கு போகணும்னு தோணுதுங்க. பார்க்கலாம், இந்த நட ஆகாது. இந்த வருஷம் விட்டு இல்லை அடுத்த வருஷம் போகலாமா, அடுத்த சீசனுக்கு போகலாமான்னு தோணுது. ரெண்டு மனசாக இருக்கிறேங்க. பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் விடலாம். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தொட்டுக்கோங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.